ஆவியானவர்க்கே அல்லேலூயா ஆமென். பிதாவுக்கே அல்லேலூயா ஆவியானவர்க்கே அல்லேலூயா 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 இயேசுவுக்கே அல்லேலூயா பிதாவுக்கே அல்லேலூயா ஆவியானவர்க்கே அல்லேலூயா பிதாவுக்கே அல்லேலூயா ஆவியானவர்க்கே அல்லேலூயா 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 இயேசுவுக்கே அல்லேலூயா ஆவியானவர்க்கே அல்லேலூயா பிதாவுக்கே அல்லேலூயா 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 இயேசுவுக்கே அல்லேலூயா பிதாவுக்கே அல்லேலூயா ஆவியானவர்க்கே அல்லேலூயா பிதாவுக்கே அல்லேலூயா ஆவியானவர்க்கே அல்லேலூயா சிலுவையை சுமப்பாயா இந்த உலகத்தை வெறுப்பாயா சிலுவையை சுமப்பாயா இந்த உலகத்தை வெறுப்பாயா சிலுவையை சுமந்தே இயேசுவின் பேரில் ஓடி வருவாயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம் அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம் அல்லேலூயா 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 மோட்சத்தை அடைகிறவே பாடுகள் பாட வேண்டும் மோட்சத்தை அடைகிறவே பாடுகள் பாட வேண்டும் பாடுகள் மாற்றி பரமனை சோதி பாடுகள் மாற்றி பரமனை சோதி அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம் அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம் அல்லேலூயா 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 ஞாபகத்திலே பாரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று ஞாபகத்திலே பாரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று முடிவு பரியந்தோ அவரில் இறைநிற்க பெற்றுக் கொள்ளு முடிவு பரியந்தோ அவரில் இறைநிற்க பெற்றுக் கொள்ளு அல்லேலூயா துதி மகிமை
ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆமென். நாமத்தை உயர்த்துகிறப்பா. இந்த நாமம் வாழ்க, அரசு வருக. உம்மை உயர்த்துகிற நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. கனி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமான
என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்கிற தேவன். அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஆமென், அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாது. வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் இக்கட்டுகள் நமக்கு வரலாம். அந்த காரியத்தில் அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை முழுமையாய் பற்றிக் கொள்வோமாகி ஆண்டவர் நமக்கு செய்து தருவார். ஆமென். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் பலன்படட்டும். உள்ளான மனிதனுக்குள்ளாக பலத்தின் மேல் பலனடையட்டும். என் குமாரனே, கிறிஸ்துவ கிருபையிலே பலப்படு என்று சொன்ன அந்த உள்ளார்ந்த மனிதன் பலப்படுவானாக. ஆவியை நிரப்பி துளைத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவோ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவோ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும்.
சாயக்கனவே நன்றி தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்தவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உங்க தயவு எங்கள் மேல் இருந்தமைக்காக ஏசப்பா, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி ஐயா. பாதுகாத்தவரே, சுகம் தந்தவரே, பலன் தந்தவரே, ஆரோக்கியம் தந்தவரே, சமாதானம் தந்தவரே, சந்தோஷம் தந்தவரே, ஆராதனை
நீரே என் நிலைகள் நிச்சயமாறும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் காற்று மழையில் இல்லை என்றாலும் வாய்க்கால்கள் நிரம்பும் நீரே என் நிலைகள் நிச்சயமாறும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மை மாற்றவே சாய்ந்து உள்ளேன். உம்மை மாற்றவே சாய்ந்து உள்ளேன். துணை நின்று என் கரம் பிடிக்க நிறை தருடும் ஐயா துணை நின்று என் கரம் பிடிக்க நிறை தருடும் ஐயா Praise the Lord. உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆவியானவரே, ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிங்க. அதே வாசியில ஸ்தோத்திரத்தை பண்ணுங்க. அப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. என் கரம் பிடிக்க உம்மை போல வேற ஒருவர் இல்லையப்பா. நன்றி தகப்பனே. இயேசுவே, நீருக்கு கரம் பிடித்து அரவணைக்கிறவரப்பா. எங்கள் ஆற்றுகிறவர், கேட்கிறவர், பலப்படுத்துகிறவர் ஐயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். உம் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவரே, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. பரலோகத்தில் நீர் உயர்ந்தவர், பூலோகத்தில் நீர் பெரியவர். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு
மனிதரே எல்லா மகிமைக்கும் பரலோகத்தில் நீர் உயர்ந்தவர், பூலோகத்தில் நீர் வானமுமக்கு பூமி உமக்கு எல்லா உலகால் உலகத்துக்கே எல்லா நாவும் உயர்த்துவே பரிசுத்தமுள்ள நாமமே பரலோகமே வரும் நாமமே எல்லா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறது, உள்ளங்களை உற்று பார்க்கிறது, சோதித்து அறிகிறது, உடம்பிடுகிறது, ஒன்னாக மாற்றுகிறது. பரலோக பிதாவே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஏசப்பாவுக்கு கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி உன்னதங்களிலே ஓடுகிற ஸ்தானம் வைத்திருக்கிறீர்கள். அவரை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் அப்பா. இதையெல்லாம் துதிக்கும் கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. இந்த மாலை காலை நேரத்தில் ஆராதனை செய்கிற நேரத்துல எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் சோத்திரங்களையும் வல்லமையும் உமக்கு ஒருவருக்கே. நாம மகிமைப்படுவதாக சமூகத்தில் எங்கள் தாழ்த்துகிறோம், நம்ப கொடுக்கிறப்பா. தொடர்ந்து பேசுவீராக, நடத்துவீராக. வந்திருக்கிற யாவர் மேலும் உங்க ஆசீர்வாதம் தங்கி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை செய்கிறார். துதிக்கான மகிமை நமக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 38 சங்கீதம், 39 சங்கீதத்தை நாம் எடுத்து தமது மன எண்ணங்களை கூர்மையாக ஆராய்கிறார் தாவீது. மனித வாழ்நாட்களில் சுருங்கிய தன்மையையும் அற்பமான நிலையையும் நினைவூட்டுகிறார். எதுவும் இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து உன்மார்க்கர் எனக்கு முன்பாக மட்டும் என் நாயை கடிவாளத்தால் அடைத்து வைப்பேன் என்றேன். நான் மௌனமாக உண்மையனாய் இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எந்த மனுஷனும் ஆயிலே வேஷமாகவே மனுஷன் துணிக்கிறார், உல்லாசமாக சஞ்சலப்படுகிறார், ஆசையை சேர்க்கிறார், யாரையும் வாழ்வார் என்று. ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புவிடாது. நீரே இதை செய்து என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருக்கிறேன்.
இதிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போட்டு உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் என் மனசை படைத்து கண்டிக்கிற போது அவர் கடுவை கொண்டறி போய்க்கு அறியப்படுவோம். நிச்சயமாக இருந்த ஒரு சத்தமாகி கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதே. என் பிதாக்கள் எல்லாரையும் கூட நானும் உமக்கு முன்பாக அந்நியரும் இருக்கிறேன். நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தலடையும்படி என்னிடத்தில் பொறுமையாய் இரு. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. உட்காரலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரு. அல்லேலூயா. நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரு. ஒரு நாட்கள் வருகிறது, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நாட்கள், அல்லது இந்த உலகத்திலே மரணத்தை சந்திக்கிற நாட்கள். இராமல் போகும் ஒன்று. இந்த பூமியிலே எல்லாரும் நிரந்தரமாக இருப்பதில்லை. பிறப்பு ஒன்று நிச்சயிக்கப்பட்டு விட்டால் இறப்பு நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. ஆமென். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இராமல் போகும் முன்னே. எப்போ நான் அந்த உலகத்தை விட்டு பிரிகிறேனோ, என்ன சொல்றாரு, அப்படி உலகத்துக்கு புரியும் முன்னே தேறுதல் அடையும்படி, பூரணத்தை அடையும்படி, பரிசுத்தத்தை அடையும்படி, பரிசுத்தத்திலே பூரணப்படும்படி, ஆவிலே நிரப்பப்படும்படி, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுல நிலைக்கும்படி, இப்படி ஆண்டவருடைய சமூகத்துல பரிபூர்ணத்தை அடையும்படி, அதான் தேறுதல் அடையும்படி. ஆமென். 1ஆம் கிளாஸ் படிச்சவன் 1ஆம் கிளாஸ்ல இருந்திருக்க கூடாது, 2ஆம் கிளாஸ் போகணும். 2ஆம் கிளாஸ்ல ஸ்டாப் ஆயிடக்கூடாது, 3ஆம் கிளாஸ் போகணும். படிப்படியா போய்கிட்டே இருந்தாதான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். 1ஆம் கிளாஸ்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, 2ஆம் கிளாஸ்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. தேறுதல் அடையணும். இந்த உலகமே ஆசை, இந்த உலகமே இன்பம், உலகமே எனக்கு எல்லாம், இந்த உலகம் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி உலகத்திலே நாம உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னா முடியாது. இந்த தேகத்தை விட்டு பிரியும் நாட்கள் வருகிறது என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தை விட்டு பிரிய நாட்கள் வருகிறது. ஆமென். நம்ம யாரும் இந்த தேகத்திலே அமேசா குடியிருப்பது கிடையாது. ஆக இந்த தேகத்தை விட்டு பிரிகிறோம் அப்படின்னா இது மண்ணு, இந்த மண்ணை விட்டு அல்லது பூமியை விட்டு இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் பிரிய போறோம். அப்போ அந்த பிரிகிற நேரம் நம்ம எங்க இருப்போம்? தேர்தல் அடைந்தால் பிதாவின் சமூகத்தில் இருப்போம். ஆமென். தேர்தல் அடைந்தால் ஒரு முறை கேரளா பட்டணத்துல இருந்து ஊருக்கு வந்து மறுபடியும் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் இந்த 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு பரீட்சை எழுதி மறுபடியும் கேரளாவுக்கு போயிருக்கிறேன். லீவு நாளில் அங்கே கொழுந்து எடுத்துக்கிட்டு இருக்க மக்கள் கேட்காங்க, நீ ஜெயிச்சிட்டியா, வெற்றி பெற்றுட்டியான்னு கேட்காங்க. நம்ம என்ன கேட்போம்? பாஸ் ஆகிட்டியான்னு கேட்போம். அவங்களுக்கு பாஸ் ஃபெயில்லாம் தேவை கிடையாது. ஜெயிச்சிட்டியா, எடா முருகா நீ ஜெயிச்சிட்டியா, எடா முருகா நீ ஜெயிச்சிட்டியா, பரீட்சை எழுதுல நீ ஜெயிச்சிட்டியா? நான் சொன்னேன், நான் ஜெயிச்சிட்டேன். இல்லையா, ஜெயிச்சிட்டியா தோந்துட்டியா, அதான் கேள்வி. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, தேர்தல் அடையும்படி. நம்ம ஒவ்வொருவரும் எப்படி எடுக்கணும்? தேர்தல், பர்ஃபெக்ட், பூரணத்தை நோக்கி. அதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வழி காண்பிக்கிறார். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. அப்ப அந்த பூமியில நாம பாதபடியில தேர்தல் அடையணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அது வரைக்கும் என்னிடத்துல எப்படி இருங்க என்னல பொறுமையா இருக்கு. அப்படின்னா செலவு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. யாராச்சும் சொல்லுவாங்க அவசரமா செய்ய சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, செய்யறது கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அப்போ நம்ம தேர்தல் அடையும்படிக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன செய்யணும்? ஆமாப்பா, எங்க மேல பொறுமையா இருக்கப்பா, நான் இன்னும் திருந்தலை, நான் இன்னும் என் கெட்ட பழக்கத்தை விடல, இன்னும் என்கிட்ட சில சுபாவங்கள் இருக்கிறது, இன்னும் நான் சில சேட்டைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், குசும்பு என்கிட்ட கொஞ்சம் இருக்கத்தான் செய்த ஆண்டவரே, என்கிட்ட என்ன பண்ணுங்க, பொறுமையா என்ன நான் தேர்தல் அடையணும், நான் சரியா மாறணும். அதனால என் மேல என்ன பண்ணுங்க, இரக்கமா இருங்க, பொறுமையா இருங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க சீக்கிரமா. என்ன பண்ணணும்? என் மேல பொறுமையா இருங்க. ஏன்னா நான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன், பரிசுத்தத்தை நோக்கி, பரிபூரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். டெய்லி வசனம் படிக்கணும், டெய்லி பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணணும், டெய்லி என்னுடைய சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்மத்துல ஒரு புது பலன் வரணும், ஒரு உற்சாகம் வரணும், நம்பிக்கை வரணும், கான்பிடன்ட் வரணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் மேல் பொறுமையா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்ம கூட இருந்து அருமையாய் நடத்தி இருக்கிறார். கடந்த நாட்களிலே உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் ஸ்டான்லி ஜான் அவர்களுடைய மரணம் நம்ம எல்லாரையும் ஒரு வேறுபடுத்தியது. அதிகமாக என்ன அது பாதிச்சது. ஏன்னா அவர் இருந்தாலும் எங்களுடைய டெக்கான் அசம்பிளியில் வந்து ஒரு முன்னெடுத்து செல்வதற்கு அவர் தான் ஒரு நல்ல சிறந்தவராக காணப்பட்டார். ஆனால் அவருடைய மரணம் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது. என்னை முன்னிலைப்படுத்தினவர் அவர் தான். எல்லா காரியங்களும் கூட இருந்து எனக்கு சில காரியங்களில் உதவி செய்கிறவர். ஆகவே அவர் கடந்து சென்றுவிட்டார். அவரை முள்ளூர் பகுதியில் அவர் அடக்கம் பண்ணியிருக்கிறது. நேற்றைய தினத்தில் அவருடைய நினைவு கூறுதல், நன்றி செலுத்துதல் அங்கே இருந்தது. கார்னர் ஸ்டோன் ஏஜி சபையில், அதாவது குர்லாவில் இருக்கிற சபையில் இருந்தது. நான் என் மனைவி போய் அதை கலந்து கொண்டு வந்தோம். அங்கே சாட்சி சொல்லும்படியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சி சொன்னேன். நிறைய பேர் மக்கள் வந்திருந்தாங்க. அதனால அந்த போன வாரமே ஒரு பிஸியான ஒரு பயங்கரமான ஒரு வாரமாக ஆகிடுச்சு. ஆமென். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மெசேஜ் போட்டிருக்காங்க. 9:40க்கு மெசேஜ் வந்திருக்குது. நான் கவனிக்கல. நான் மொபைலில் வாட்ஸ்அப் இங்கே இருந்து பார்க்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு நானும் தம்பி ஆனந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போக தம்பி ஒரு 12 இருக்கும். வீட்டுக்கு போகும்போது தான் எனக்கு என்னுடைய கமிட்டியில் இருக்கிற ஒரு ஆள் என்னை ஃபோன் பண்ணுறாரு. பாஸ்டர், நீங்கள் இதை பார்த்தீங்களா? என்னாச்சு? ஸ்டாலின் ஐயாவுக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு அப்படின்னு. அவர் இறந்துட்டாரு. அப்பா, என்ன சொல்கிறீங்க? பெரிய ஒரு அது இறந்துட்டார். அவர் நல்லா சுகமாகி வந்தார். கடைசி 23ஆம் தேதி, போன மாதம் 23ஆம் தேதி அவர்கிட்ட நான் பேசும்போது அவரை பார்க்கும்படியாக நானும் நம்முடைய பாஸ்டர் நம்ம சமூகத்தில் வந்திருந்த ஜான் பரமேஸ்வரன் அவரை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு சில பழவகையெல்லாம் வாங்கி கொண்டு பார்த்துட்டு வந்தோம். அவங்க பேசிக்கிட்டு சொன்னார் பாஸ்டர். நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் நல்லாகி சீக்கிரமாக நல்லாகி குணமாகி வந்துடுங்க பாஸ்டர், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கார். அவர் சொன்னார், அதுக்கு தான் பாஸ்டர் உங்களை நான் நியமிச்சிருக்கிறேன். எதுக்கு நியமிச்சிருக்கிறேன்? டெக்கான் ஏஜியில் இருந்து என்ன அதில் ஒரு மெம்பராக சேர்த்துருக்குறாங்க. ஒரு ரெவரண்ட் பட்டங்கள் கொடுக்கப்பட்டது எனக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு அது தந்துருக்கிறோம், அதுக்கு தான் உங்களை நியமிச்சிருக்கிறோம். நீங்களாம் செயல்படணும். பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை கர்த்தர்லாம் பார்த்துக்குவார் அப்படிங்கிற. என்ன பாஸ்டர் இப்படி சரி சாக்காத காரியம் அப்படின்னா அவர், அதாவது நான் போகக்கூடிய டைம் வந்துருச்சு, நீங்கள் என்ன பார்த்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை உள்ளத்தில் கொஞ்சம் சங்கடம் வந்துச்சு. பாஸ்டர் அப்படி சொல்லாதீங்க சொன்னாரு. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்குவார். ஆண்டவருடைய சாந்தர் அது எங்கேயும் போகல, கர்த்தருடைய சமூகம் தான் இருக்காரு. அதே நாம முந்திக்கிட்டா நம்ம பிந்திக்கிட்டோம், அவ்வளோதான். நாம ஒரு நாள் போவோம், அவரை பார்ப்போம். அவன் ஆனாலும் பூமியிலே நம்ம வீட்டு ஒரு மனுஷன் ஒரு ஆத்மா புரியுதுன்னா ஒரு மரண பலி நமக்கு இருக்கு. அவன் அது யாராலையும் தாக்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் பரலோகம் தான் பாருறாரு, சந்தோஷம் தான். அவர் தெய்வ சமூகத்துல போயிட்டாரு. அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து தான் நாம வருத்தப்படுறோம். அளவும் கதறணும், ஐயோ ரசிக்கப்படாம போயிட்டானே, ஐயோ மனம் திரும்பாம போயிட்டானே, ஐயோ பாவத்திலே விழுந்து போயிட்டானே. ஏன்னா என்ன என்ன அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அவனுக்கு? நரகமே, நரகத்து போறானே, ஐயோ அப்படின்னு பரிதவிக்கிற, பரிதாபப்படுகிற, அழுது கதறுகிற இதற்கு அதுக்கு உண்டு. ஆனா
ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க ஊழியக்காரர்கள் எங்க போறாங்கன்னா தேவஸ்தானம் தான் போறாங்க. ஆனாலும் மரணம் வலியது, கொடியது, அதை யாராலும் தாங்க முடியாது. ஆமென். எப்படியாப்பட்டவங்க இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல போனோம்னா உள்ளெல்லாம் என்ன செய்யுது? உடைகிறது, நொறுக்கப்படுகிறது. அதனால் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி கர்த்தர் அவர்களை அந்த சபையை நடத்தும்படியாக அந்த பாஸ்ரமாவையும் தலைமையாக அவர்களை வைத்து அந்த மகனை செகண்டாவுக்கு பாஸ்டராக நியமித்து நேற்று அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அவங்க மகளையும் கூட இணைந்து முடியறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பாராக, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பாராக. நீங்க யாராவது சாட்சி இருக்கீங்களா? வசனம் இந்த பிள்ளைங்க வசனம் இருக்கா? வசனமே இல்லையா? சரி, நம்ம பாஸ்ரமாவை கைத்தட்டி கொஞ்சம் வரவேற்போம். இந்த சங்கீதத்தை தியானிக்கும்படியா இருக்கா? வா. ஓகே, ஹலோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளிலும் கூட சங்கீதம் 31 சங்கீதத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஏதூன் இடத்தில் ஒப்பிவித்த தாவீதின் சங்கீதம். ஏனென்றால் இந்த சங்கீதத்தை பார்த்தால் ஒரு துதியின் சங்கீதமாகவும், ஒரு விண்ணப்பத்தின் சங்கீதமாகவும், ஒரு நம்பிக்கையின் சங்கீதமாகவும் 3 பிரிவுகளாக நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இதனை பார்க்கிறோம். முதலில் 3 வசனங்களை நாம் படிப்போம். என்றால், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஏன்னா என் நாவினால் பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டேன், என் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். 3 சொல்றாரு, என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ நாம் பார்க்க வேண்டும் என்றால் நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்பொழுது நம் முன்னாடி எது இருக்கிறது, நம் முன்னாடி யார் இருக்கிறார்கள், அவரை பார்த்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாயை திறக்க வேண்டும். ஏன்னா ஞானமுள்ளவர்களிடத்தில் ஞானத்தை தேடுவார்கள் என்று ஞானிகளிடத்தில் பிள்ளைகள் ஞானத்தை தேடுவார்கள் என்று சொன்னது போல சொல்றது, நாவினால் பாவம் செய்யாதபடி நம் வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு முன்பாக யார் இருக்கிறார்? துன்மார்க்கன் இருக்கிறான். அந்த துன்மார்க்கனுக்கு முன்பாக நான் நல்லது பேசினாலும் என்ன செய்வார்கள்? அது தீமையாக காணப்படும். தாவீதுதான் சொல்கிறார், நானோ நன்மை செய்ய எத்தனிக்கிறேன், அவர்களோ என்ன செய்கிறாங்க? சண்டைக்கு என்னை எத்தனிக்கிறார்கள் என்று சொன்னது போல துன்மார்க்கன் நமக்கு முன்பாக இருக்கும்போது நாம் நம் வாய்களையும் நம்முடைய நாவுகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஏனென்றால் நம்முடைய அநேக காரியங்களுக்கு, அநேக ஃப்ரெண்ட்ஷிப்புகள், அநேக உறவுகள், அநேக சொந்தங்கள், பிள்ளைகள், எல்லா விதத்திலும் உறவுகள் பிரிவதும் இணைவதும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் எப்படி பேசுகிறோம், எதை பேசுகிறோம் என்று அதை பொறுத்து தான் உறவுகளை இணைக்கவும் முடியும், உறவுகளை பிரிக்கவும் முடியும். அதுதான் சொல்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளால் இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. இதை போலத்தான் என்ன செய்யறாங்க? அப்போ அவ புத்தியாய் தன்னுடைய நாவை ஞானம் விளங்க, தன்னுடைய கைகளை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று அந்த நீதிமொழிகளை நம்ம லாஸ்ட் வசனங்களை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் எனக்கு வேதத்துல இந்த நீதிமொழிகளை லாஸ்ட் 34வது நீதிமொழி எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் நான் முதலில் அதை வாசித்து அதை ஒரு செய்தியாக வழிவழித்தது 2009 முதல்ல அந்த வசனம், அந்த டாபிக் தான். ஏனென்றால் அதுல புத்தி உள்ள ஸ்திரீகள் எவ்வளவா இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அது போலதான் இங்கு தாவீதும் சொல்கிறார், நான் நாவினால் பாவம் செய்யாதபடி வழிகளை காத்து எனக்கு முன்பாக இருக்க மட்டும், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும், என் வாய் தப்பி தவறி கூட பேசிடக்கூடாதுன்னு நினைச்சினான்.
கடிவாளத்தினால் என்ன செய்கிறேன், அடக்கி வைப்பேன். நான் மௌனம். இதை இந்த 3 வசனங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நாம யோபுவையும் சொல்லலாம், இயேசுவையும் சொல்லலாம், எரேமியாவையும் சொல்லலாம். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு மிகவும் துன்பத்தில், ஒரு துயரத்தில், சொல்ல முடியாத ஒரு வேதனையில் அவருக்குள்ளே அவர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் தேவனே எனக்கு என்னை குறித்து சாத்தானிடத்தில் சாட்சி சொல்லும்படியான ஒரு வாக்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆனாலும் இந்த துக்கம், இந்த வேதனை எனக்கு வந்திருக்கிறதே. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் என் சிநேகிதர்கள், ஏனென்றால் உறவுகளிடத்தில் கூட சில காரியங்களை நாம் மறைத்து விடுவோம். ஆனால் உயிர் நண்பர்களிடத்தில் எந்த ஒரு காரியத்தையுமே என்ன செய்ய மாட்டோம், மறைக்கவே மாட்டோம். எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் நாம் சொல்லிவிடுவோம். அப்படிப்பட்ட உயிர் நண்பர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளாமல் இவ்வளவா என்னை பேசுகிறார்களே, இவ்வளவா என்னை சொல்லுகிறார்கள், மாற்றி மாற்றி அறிவுரை கூறுகிறார்களே, நீர் என்ன செய்திருப்பீரோ அப்படி இப்படி என்று எல்லாமோ சொல்லுகிறார்களே. அப்ப இவர்கள் முன்னாடி, ஆனால் இது லாஸ்ட் ஒரு வசனம் சொல்லிருக்கு பாருங்க, இதுல நீரே இதை செய்தீர், 9வது வசனம் சொல்லிட்டு, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். யோபுவுக்கு தெரியும் இது தேவனா சாத்தான் என்னை சோதிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பாதை என்று. அதனால்தான் அவர் சிநேகிதர்கள் சொல்லும்போது கூட வாயை திறவாமல் இருந்தார். அது போலதான் இயேசுவும் 53ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், அவரை அடிக்க போகும்போது, நொறுக்கப்படும் போது, தன்னுடைய மயிர் கத்தரிகளுக்கு முன்பாக வாயை திறக்காத ஒரு ஆட்டை போல அவர் இருந்தார். நான் இந்த பாடுகள் எதற்காக படுகிறேன் என்றால், பிதாவின் சித்தம். நான் இந்த உலகத்தில் என் இரத்தத்தை நான் இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நான் இவ்விதமாக தான் அடிக்கப்பட வேண்டும். இதை தெரியாமல் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், துன்மார்க்கமாக இருந்து என்ன செய்கிறார்கள், என்னை விசாரிக்கிறார்கள், என்னை யார் என்று அவர்களுக்கு தெரியாத மாதிரி செய்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லியிருப்பேன், நான் யார் என்று தெரியுமா, நானே உங்களை படைத்தவர், நான் உங்களுக்கு இரத்தத்தை சிந்தினால்தான் உங்களுக்கு இந்த மீட்பு உண்டு என்று கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தார். அதே மாதிரி தான் எரேமியாவும் அவருடைய தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லும்போது அநேக நெருக்கம் வருகிறது. இவன் இப்படிலாம் நம்மள சொல்றானே, ராஜாவை எதிர்த்தே தீர்க்க தரிசனம் சொல்கிறார், பெரிய பெரிய ஆட்களை குறித்தே தீர்க்க தரிசனம் சொல்கிறார், ஆலயத்தில் வருகிற அநியாயத்தை கண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்பொழுது எரேமியாவுக்கு ரொம்ப நெருக்கம் வருகிறது. அந்த நெருக்கத்தை பார்க்கும்போது அவர் என்ன செய்றாருன்னா, நான் எதற்கு சொல்லணும், எப்படியோ நான் மௌனமா இருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அவரை சும்மா இருக்க விடவில்லை. அவர் எலும்புகளிலே என்ன செய்கிறது, எரிபந்தமாய் குழம்பாய் கொதிக்கிறது. அதான் இந்த வசனமும் சொல்கிறது, நான் ஊமையாய் அமர்ந்திருந்தேன், ஆனால் நலமானதை பேசாமலும் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, எனக்குள்ளே அனல் கொண்டது என்று. 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையேற்றவன். 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை பார்த்தால், கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவை, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். அப்ப வேஷமாகவே திரிகிறான். 6வது வசனம், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இந்த 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம் என்றால், இந்த தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது இந்த நிலையில்லாத இந்த உலகம், இதுல ஏன் இதற்கு எத்தனை போட்டிகள், இத்தனை பொறாமைகள் என்று. அவருடைய சஞ்சலங்கள், அவருடைய நெருக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் தெரிஞ்சுக்கலாம், இது நிலையில்லாத இந்த உலகம். இந்த நிலையில்லாத உலகத்திலே நான் எவ்வளவாய் கர்த்தாவே நான் உபத்திரப்படுதேன், என் நாட்கள் எவ்வளவு சீக்கிரமா இருக்குது, என் ஆயுசு எவ்வளவு இல்லாமல் போகிறது, எல்லா மனுஷனும் மாயையே என்று. இந்த மாயே என்பது நிச்சயம் என்று 5வது வசனத்தை சொல்லும்போது சேலா என்று ஒரு கமம் போட்டு இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் மறுபடியும் தியானித்தால், சேலா என்றால் தமிழ்ல கவனி என்று அர்த்தம். அந்த வார்த்தைகளையும் 11வது வசனத்தில் சொல்லுது, எந்த மனுஷனும் மாயையே. இங்க சொல்கிற மாயையே என்பது மாயையே, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். 11வது வசனத்தில் சொல்றது எந்த மனுஷனும் மாயையே என்று சொல்கிறார். ஆனால் இந்த மாயை எல்லாமே மாயை தான். ஏனென்றால் ஒரு மனிதர் என்ன செய்கிறார்னா, புதுசாக ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு வருகிறார். வந்தவுடனே அந்த மனிதரை பார்த்து ஜனங்கள் கேட்கிறார்கள், நீங்கள் யார், நீங்கள் எந்த
எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று எல்லாம் பலவாறு கேட்கிறார்கள். அந்த மனிதரோ குழம்பி விட்டார். அவர் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், அதனால் வந்திருக்கிறேன். முதல்ல ஒரு சபை. அப்ப எந்த சபைக்கு போனீங்க? அந்த சபைக்கு போனீங்களா? இந்த சபைக்கு போனீங்களா? எல்லா சபையும் கேட்கும்போது அவரே மனம் குழம்பி வீட்டில் போய் தாயாரிடத்துக்கு சொல்கிறார், இந்த உலகத்துல உலக பிரகாரமா இருந்திருந்தாலே நான் நன்றாக இருக்கேன் போல. அங்கே சில பிரிவுகள் தான் உண்டு. ஆனா இங்கே எண்ணிக்கடைக்காத பிரிவுகள் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே. அதனால் நான் போக மாட்டேன் என்று நான் இதை இயேசுவை அறிந்து கொள்ளாமலே இருக்கலாம் என்று. அப்பொழுது தாயார் மகனிடத்தில் சொல்கிறார், மகனே, நீ கிறிஸ்தவர்களை இயேசுவை நேசிக்கிறவர்களை கிறிஸ்தவர்களை நீ நோக்கி பார்த்தால் இயேசுவை விட்டு விடுவாய். நீ இயேசுவை நோக்கி பார், அப்பொழுது ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறார்கள். அதன் பின்பு அந்த மகன் என்ன செய்கிறார்? இது எல்லாம் மாயை, இந்த உலகத்தில் இருப்பது எல்லாமே மாயை, நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனை எடுத்துக்கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் அவர் வருகிறார். அப்புறம் பாருங்க, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். நாம் மீறுகிறோம், அநேக காரியங்களை என்ன செய்கிறோம்? நாம் மீறுகிறோம். இந்த ஒரு பாடல் சொல்கிறதுல, என் மீது ஏன் இந்த அன்பு வைத்தும் இன்னும் வாழ தெரியலையே, சித்தமே என் மீது வைத்திருந்தும் இன்னும் வாழ தெரியலன்னு ஒரு பாடல் இருக்கிறது. அதே மாதிரி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மேல் ஒரு சித்தம் வைத்து தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் அதை நாம் தெரியாமல் இன்னும் நம்ம என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களை மீறி மீறி மிஞ்சி மிஞ்சி போகிறோம். அதனால்தான் இதை சொல்கிறது, தாவீதும் சொல்கிறார், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். அப்ப நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்றால் முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கரத்தில் நாம் சரணடைய வேண்டும். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். பாருங்க, தாவீது எவ்வளவுக்குள்ளாக அவர் குதிக்கும் போது, அவர் வாசிக்கும் போதே சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவியே ஓடினது. எப்பொழுது அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்த போது சந்தோஷமாக ஆடி பாடி துதித்து அநேகமாக இருந்து எல்லா விதத்தும் பயிற்சி பெற்ற போது, அந்த காரியங்கள்ல வரும்போது தான் கோலியாத்தை வீழ்த்தி அந்த கிண்ணறங்களை வாசிக்கும் போது என்ன செய்கிறான்? அந்த ஆவியே போகிறது. ஆனால் ஒரு அறிமுகம் கிடைத்த போது, இவன் ஒரு நல்ல ஒரு போர் வீரனாய் இருக்கிறான் என்று தெரிந்த போதோ அவனுக்கு அநேக நெருக்கம். எந்த மனிதன் அரவணைக்க வேண்டுமோ அந்த மனிதராலே அந்த தாவீதுக்கு நெருக்கம் வந்தது. அநேக முறை உயிர் தப்பித்து ஓடும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வார்? எவ்வளவாய் அவர் வேதனைப்பட்டிருப்பார். அப்போ அவர் புலம்பிருப்பார், என்னிலிருந்து இந்த வாரை எடுத்து போடுங்கப்பா, நான் என்ன செய்தேன்? உமது அடிகளால். ஏனென்றால் சவுல் துறக்க நான் என்ன செய்தேன்? ஓடி ஓடி போய் நான் சோர்ந்தே போனேன். நம்மளும் இப்படித்தான். நான் உலகப்பிரகாரமா இருக்கும்போது கூட நன்றாக இருந்தேன். ஏதோ அவர்கள் பேசுவார்கள், நானும் பேசுவேன், வாய்க்கு வாய் பேசி நான் சமாதானமா இருந்தேன். ஆனால் இந்த வேத வசனங்களை தெரிந்து கொண்டு தேவனை அறிந்த பின்பு நான் எல்லாவற்றுக்கும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்ட பின்பு அநேக அடிகள் அடிக்கிறார்கள், முகாந்தாரம் இல்லாமல் என்னை நிந்திக்கிறார்கள், என் குடும்பத்தாரே என்னை வெறுக்கிறார்கள் என்று அநேக முறையில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கத்தான் செய்கிறோம். அப்பொழுது நாம் தேவனிடத்துல தான் என்ன செய்ய வேண்டும் என்றால், உமது அடிகளால், அப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உண்மை நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு முன்பாக நான் துன்மார்க்கனுமா இல்லாதபடி, என்னுடைய நியாயத்தை கூட நான் எடுத்து சொல்லாதபடிக்கு நான் மௌனமாய் இருக்கிறதுனால், பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானியாவான் என்று இருக்கிறது. ஆனால் பேசாமல் இருக்கிறதுனால் என்னுடைய நியாயம் என்ன செய்கிறது? எடுபட்டு போகிறது. இதிலிருந்து என்ன செய்யும்? விடுவித்துக் கொள்ளுங்கள். நான் சோர்ந்து போயிலிருந்து தேவனுடைய சமூகத்தை நாம் விடுவோம் என்றால் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அதிலிருந்து நம்மை விடுவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடித்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அறிய பண்ணுகிறேன். நிச்சயமாக எந்த மனுஷனும் ஆயே. அக்கிரமத்தின் நிமித்தம், ஏனென்றால் அக்கிரமம் செய்கிறவர்கள் படுத்திருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் செல்வம் பெருகும் போது நீ என்ன செய்யாதே? எரிச்சல் ஆகாதே, பொறாமைப்படாதே. ஏனென்றால் அவன் செல்வ திரட்சினால் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய பார்வையில் அவன் வடிவை பொட்டரிப்பை போல அறிய பண்ணுகிறார். அவன் வடிவை என்றால் உடல் வடிவை நாம் பார்க்கலாம்.
ஏனென்றால் அந்த உடல் வடிவை நாம் பார்க்கலாம். ஒரு 4 வருடத்துக்கு முன்பாக ஒருவர் பார்த்தோம்னா நல்ல திரகாத்திரமாக, நல்ல அழகாக, நல்ல ஒரு இதா இருந்திருப்பாங்க. ஆனா திடீர் என்று பார்க்கும்போது அவருடைய சரீரங்களே என்ன செய்திருக்கும், அந்த பிரதரா அந்த சிஸ்டரா இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட வடிவே உடையிட்டு போகும். ஏனென்றால் அவர் அக்கிரமத்தில் மனிதனை அவர் தேவன் கடித்து கொள்ளும் போது அவர்கள் இப்படி இருக்கிறார்கள். 12வது சொல்றது லாஸ்ட்ல, கர்த்தாவே இவை எல்லாவற்றிலும் கடந்து வந்த தாவீது சொல்கிறார், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். வேதத்தில் நாம் பார்ப்போம் என்றால் அநேக பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. உதாரணத்துக்கு நாம் பார்க்க போனோம் என்றால் ஆகாரை பார்க்கலாம். பிள்ளைக்கு தண்ணீர் செலவென்று போய்விட்டது, நான் அந்த வனாந்தரத்தில் இனி என்ன செய்வேன், நான் இனி பார்க்க மாட்டேன் என்று அந்த வனாந்தரத்திலே ஆதரவுள்ள ஒரு ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூட இல்லாதபடி கண்ணீர் விடும்போது தேவன் அந்த கண்ணீரையும் என்ன செய்தார், கேட்டார். ஆனால் அண்ணாள் குடும்பங்களோடு இருக்கிறாள், சொந்த பந்தம், அவளோ வனாந்தரத்தை கண்ணீர் விடுகிறாள். அண்ணாளோ சொந்த பந்தங்களோடு இருக்கிறாள், எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது, புருஷனும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். ஆனாலும் அவள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவு நிமித்தம் சொந்தங்களாலே தன்னுடைய சக்கரத்தினாலே அவள் எள்ளி நகையாடப்படுகிறாள். அவளும் நினைச்சுக்கிறாள், மனிதரிடத்திலோ புருஷனிடத்திலோ கண்ணீர் விடவில்லை, அவள் தேவ சமூகத்தில் போய் என்ன செய்கிறாள், கண்ணீர் விடுகிறாள். தேவன் அந்த வசனம் அந்த ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். அப்பொழுது பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், சிம்சோனை பார்க்கலாம், மோசே, இன்னும் அநேக பிள்ளைகளை என்ன செய்யலாம், நாம் இந்த வேதத்திலே பார்க்கலாம். அப்போ இந்த வசனத்தின்படி நாமும் என்ன செய்யலாம், நம்மை இணைத்துக் கொண்டு நாம் வந்த பாடுகளை நிமித்தம், கஷ்டங்களை நினைத்து கொண்டு, பிள்ளைகளை நினைத்து கொண்டு, குடும்பங்களை நினைத்து கொண்டு, உலகத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களை நினைத்து கொண்டு நாம் என்ன செய்யலாம், தேவனிடத்தில் கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்கப்பா, என் கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராது. ஏனென்றால் பதில் வர லேட் ஆகும் போது தேவன் என்னை மறந்தாரோ என்று நாம் நினைக்கிறோம். ஒரு பாடல் சொல்கிறதுல, மறந்தீரோ என்று நான் நினைத்தேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீர் ஐயா என்று அந்த பக்தர் பாடினது போல நாம தான் நினைக்கிறோம் தேவன் என்னை மறந்தார் என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மை என்ன செய்கிறார், அனைத்து கொள்கிற தேவனா இருக்கிறார். லாஸ்ட் சொல்லுது, நான் இல்லாமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையா இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் தேவனை அறிந்து கொண்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இன்னும் நாம் என்ன செய்யவில்லை, தேறினவர்களாய் இன்னும் காணப்படவில்லை. அப்போ இந்த தேறினவர்களாய் காணப்படாததற்கு முன்பே தேவன் நம்மை எடுத்துக்கொண்டால் நம்முடைய நிலைமை என்ன? இதை அறிந்துதான் தாவீது சொல்கிறார், நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் செய்யும் பொறுமையாயிரும். எல்லா ஒரு காரியத்துக்கும், உலக பிரகாரமான காரியத்துக்கு நாம் பொறுமையா இருந்தால் நம்ம அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். நம்முடைய நாவை, முதலாவது நம்முடைய நாவை என்ன செய்யலாம், என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், அது மற்றவர்களுக்கு மனஸ்தாபத்தை கொடுக்குமா, சந்தோஷத்தை கொடுக்குமா? அவர்கள் செய்கிற தவறே இருந்தாலும் நம்மிடத்தில் கேட்கும்போது நாம் நம்முடைய நியாயத்தை எடுத்து சொல்லாமல் மௌனமா இருந்தால் கூட நம்முடைய அநேக பாவ காரியங்களுக்கு நாம் அநேக தப்பித்துக் கொள்ளலாம். அநேக குடும்பங்கள் பிரியாமல் இருக்க நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அநேக மனதுடைய வேதனைகள், அநேக நம்முடைய நாவினால் பேசின வார்த்தைகள் நிமித்தம் அதனுடைய மன இருதயங்கள் புண்படாமல் இருப்பதற்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அதனால் இங்க என்ன சொல்கிறார் தாவீது, அதன் படி பார்த்து தான் சொல்கிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடி என் வழியை காத்து, நம்முடைய வழிகளை காத்து கொள்ளும்போது தேவன் இந்த பூமியிலே நம் நல்ல ஒரு அவருக்குள்ள பிள்ளைகளா நாம் தேறினவர்களாய் காணப்படும் மட்டும் நம்மை பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருக்குள் நம்முடைய நாவை காத்துக்கொண்டு அவருடைய வழியில் நாம் நடக்கும் போது நாம் அவருக்குள் நல்ல ஒரு தேறின பிள்ளைகளாய், நேற்று நாம் பார்த்தது மாதிரி தம்முடைய கற்களை எல்லாம் பொறுக்கி திராட்சை தோட்டத்துல நல்ல பழம் வரும் என்று காத்திருக்கிறார். நாமோ தேவனுக்கு கசப்பான பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அதனுடைய வேதனை மிகவும் கொடியதா இருக்கிறது. வேலையை எடுத்து போடுகிறார். நம்முடைய பாதுகாப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அது போலதான் இதுன்னு சொல்கிறார், நாம் தேர்தல் அடையும்படி தேவன் நம்மிடத்தில் பொறுமையா இருக்கும்படியாக இவ்விதமான காரியங்களை விட்டுவிட்டால் நாம் தேறி தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யலாம், பிரவேசிக்கலாம். இந்த பூமி நிலையில்லாத பூமி, இந்த நிலையில்லாத பூமிக்காக
நாம் ஒன்றும் பிரயாசப்பட போவதில்லை. வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுறான். எதுக்கு பொண்ணை சேர்க்கிறான், எதுக்கு பொருளை சேர்க்கிறான், எதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறான் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த சரீரத்தில் இருக்கிற உயிரும் ஒரு வாடகை, இந்த பூமியில் நாம் இருக்கிறதும் ஒரு வாடகை. ஆனா இந்த வாடகைக்குள்ள இந்த நிச்சயம் இல்லாத இந்த பூமியில் இருப்பதற்கே நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோமே. நிரந்தரமான ஒரு காண்கிற இந்த பூமிக்கு நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோமே. காணாத அந்த நிச்சயத்துக்கு போகும்படியாக நாம் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். அந்த அவ்வளவு பிரயாசப்பட்டு நாம் அதற்கு போக வேண்டும் என்றால் இந்த இடங்களிலே நாம் சில இக்கட்டுகளையும் இடையூறுகளையும் சஞ்சலங்களையும் சந்தித்தான் ஆக வேண்டும். விட வேண்டியதை விட்டுத்தான் ஆக வேண்டும். விட வேண்டியதை விட்டால் தான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். போயிட்டு வந்துருங்க, போயிட்டு வாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். பிரைஸ் காட், ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவரும் பிரயாசப்படத்தான் செய்யறார். யாரு? நம்ம பழனி ஐயாவும் ரொம்ப பிரயாசப்படத்தான் செய்யறார். எங்க இருந்தாலும் ஆளை கூட்டுறாரு, பரவாயில்ல. ஆனா கர்த்தருடைய அவர் ஆசீர்வதிக்கணும். உட்காருங்க, ஜெபம் பண்ணி விடுறாங்க. சரிங்களா? போயிடாதீங்க. வெரி குட். சரி, எல்லாம் எழுந்திருப்போம். நம்ம ஒரு பாடலை பாடும்போது ஒரு நம்ம கர்த்தருக்கு நல்ல அருமையான சங்கீதத்தை தியானித்த சகோதரிக்கு இன்னொரு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். ஒரு நாள் தான் டைம். வெள்ளிக்கிழமை கூட, சனிக்கிழமை கூட காலையில் கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தியானிச்சதற்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. திடீர்னு அப்படிதான் நான் கொடுக்குறேன். திடீர்னு பார்த்தா நைட்டு தான் கொடுப்பேன். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கை தசம்பாக நம்ம கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆமென். காணிக்கை எடுக்கிற நேரம் எல்லா மகிமையும் கர்த்தருக்கே இங்கே, எல்லா மேன்மையும் இறைவனுக்கே. வல்லானாண்டவன் பரமபிதாயமெனில் வாழும் உயிர்களின் தந்தைக்கே. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே இங்கே, எல்லா மேன்மையும் இறைவனுக்கே. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே இங்கே, எல்லா மேன்மையும் இறைவனுக்கே. வானும் மொழியும் நிலமும் நீரும் காற்றும் முதலில் படைத்தாரே. வானும் மொழியும் நிலமும் நீரும் காற்றும் முதலில் படைத்தாரே. வகை வகையான பயிர்களும் உயிர்களும் படைத்து பெருகிட
காணிக்கைக்காக நம்ம ஜெபிப்போம். தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல தசமபாகங்களை 10 ஒரு பாகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்காக நிறைவான ஆசீர்வாதங்களை தரும்படியாக மகள் கார்த்திகாவுக்காக கர்த்தர் நன்றி சொல்வோம். மகள் திவ்யா கே கடகராஜ் அவர்களுக்காக கர்த்தர் நன்றி சொல்வோம். மகள் சுவிதாவுக்காக கர்த்தர் நன்றி சொல்லுகிறேன். ஆனந்த் ஃபேமிலிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிமியோன் சைமன் ஃபேமிலிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சாம்காக கர்த்தரை துதிக்கிறேன். பவுல் மிஸ்பா உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டோடைய கருத்துல இவர்களை ஒப்பும் எடுக்கிறப்பா. பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் தாங்கள் சம்பாதிக்கிற ஒரு பகுதியில் தசமபாகமாக எடுத்து 10 ஒரு பகுதியை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து காணிக்கைக்காக செலுத்தியிருக்கிறார்கள். தசமபாகமாக செலுத்தியிருக்கிறார்கள். இதை அங்கீகரிப்பீராக. இந்த ஆலயம் தொடர்ந்து நடைபெறவும் தேவைகள் சந்திக்கப்படவும் அப்பா இந்த காணிக்கை இந்த கிணத்துல வைத்து நான் ஜெபிக்கிறேன். இதை அங்கீகரித்து உடைய பிள்ளைகளை உடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. எந்த விதமான இக்கட்டில் இருந்தாலும் கர்த்தர் அந்த இக்கட்டில் பிள்ளைகளை விடுதலை ஆக்கி கடன் பிரச்சனை தான் வெளிவர சீக்கிரமாக வெளிவரது தேவன் அனுகூலமாக இருக்க அவங்க செய்கிற வேலையில செய்கிற வியாபாரங்களில எல்லாவற்றினுடைய ஆசீர்வாதக்காரன் கூட இருந்து ஆசீர்வதித்து பழிக்கு பிறகு உதவி செய்யாண்டவர் பேலன்ஸ்கள் பெருக்கட்டும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். காணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட கர்த்தரை துதிக்கிறப்பா. காணிக்கை ஆசீர்வதியும் அங்கீகரித்தவர்களும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலே இருப்பதாக. அப்பா நீங்க செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைக்காக உங்க சொந்தம் எல்லா துதிகரமாக்கி உமக்கு ஒருவருக்கு இப்ப இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். நமக்கு நல்ல பிதாவே. இதை நாம் பாடினோம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு, எல்லா மேன்மையும் இறைவனுக்கு, மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுவோமா? மனுஷனுக்கான மேன்மைகள் கிடையாது. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு, அவருக்கே எல்லா மகிமை. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற இடத்துல ஆஸ்கார் அவார்ட் கொடுக்கப்படுகிறது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் என்கிற மனுஷனுக்கு ஒரு அவார்டில் 2 அவார்டு. ஆஸ்கார் 1 வாங்கிறதே பெரிய கஷ்டம். அந்த மனுஷனுக்கு 2 இடம் கொடுத்தாங்க. 2ஐயும் வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆமென். எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படி சொல்லி கரம் கொடுத்தா எல்லா உலகமே பார்த்து சொன்னது முடிச்சு. யாரையும் அவருக்கு சொல்லல. மேல இருக்கிறது ஒரு முறை அவர் பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க பார்க்கணும்னா யாரை பார்க்க விரும்புறீங்க? உலகத்துல பார்க்க வேணும்னா யாரை பார்க்க விரும்புறீங்க? யார் உங்களுக்கு இஷ்டம்? சொல்லார் ஜீசஸ். இயேசுவை நான் பார்க்க விரும்புறேன். இயேசுவை நான் பார்க்க விரும்புறேன். ஏன்னா அவர் தான் உண்மையானவர். அல்லேலூயா. ஏஆர் ரஹ்மான். அது தெரியுது இயேசு யார், எப்படிப்பட்டவர். மதத்தை ஸ்தாபிக்க வரல, மனிதத்தை ஆசீர்வதிக்க வந்தவர், மனித குலத்தை ரட்சிக்க வந்தவர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்க வந்தவர். ஆமென். அசுத்த வாழ்க்கையில் இருக்கிறவர்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்க வந்தவர், சாப கட்டுகளில் இருக்கிறவர்களை சாப கட்டுகளை உடைத்து விடுவிக்க வந்தவர், அந்தகார இருளில் இருக்கிறவர்களை விடுவிக்க வந்தவர். ஒருத்தர் வாங்க பெரிய கவனம். ஹல்லேலூயா. ஹலோ. பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்க வந்தவர் அவர் இயேசு. அவர்தான் இருளின் அந்தகாரத்தில் நம்மை
ஒளியிடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தவர். और वही संसार के अंधकार से हमें रोशनी की ओर ले जाते हैं। ஆகவே அவர்தான் வானம் பூமி அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். और उन्होंने आकाश के सारे प्रकार के कार्य उन्होंने ही रचाया है। எல்லாம் அவருக்கொண்டும் அவருக்குள்ளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. और सब कुछ उनके द्वारा और उनके अंदर रचाई गई है। அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் இல்லை. और उनके नाम के अलावा उद्धार पाने के और कोई नाम नहीं है। இயேசு நாமமே ஜெய நாமமே ஜெய நாமமே இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெய நாமமே ஜெய நாமமே यीशु नाम में அவருடைய நாமமே மேலான நாமம். और उनका नाम ही केवल ऊंचा है। ஆகவே எல்லா மகிமையும் கனமும் கண்களை மூடி அவருக்கு செலுத்துவோம். நன்றி தகப்பனே, இந்த காலை நேரத்துல உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் தருகிறோம். நாங்கள் அல்லப்பா, और सुबह के समय सारी महिमा और आदर केवल आप ही हम जैसे हम नहीं है प्रभु। நீரே உயர்ந்தவர், आप ही ऊंचे நீரே हो। எங்களை சிருஷ்டித்தவர், और आपने ही हमें रचाया, நீரே எங்களை உருவாக்கி படைத்தவர். आपने ही हमें बनाया है। அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். पिता आपको हम स्तुति देते நீர் हैं। எங்களோடு கூட பேசுவீராக. अब हमसे बात உடைய कीजिए। வார்த்தைகளை தியானிக்கும் போது நீ வெளிப்படுவீராக. आपके शब्दों जब ध्यान करके हमारी और प्रकट हुई है। எந்தெந்த இதயத்துல என்னென்ன கவலை, என்னென்ன துக்கம், என்ன பாரங்கள், என்ன விதமான காரியங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்களோ கர்த்தரின் அறிந்து விடுதலை கொடுப்பீராக. पिता आप जानते हैं कि आपके बच्चे के हृदय में क्या क्या चिंताएं और दुख है करके आप उसे हटा दीजिए। விடுதலை கொடுப்பீராக. एक छुटकारा दीजिए उन्हें சமாதான சந்தோஷத்தால் நிரப்புவீராக. और समाधान और आनंद से उन्हें भर कर चलाइए। வசனம் காதுகளை கேட்டு இருதயத்தை உணர்ந்து கொள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். और उनके कानों के द्वारा वचन को सुनते रहता है वो क्रिया करने की पवित्र आत्मा उन्हें मदद ஒப்பு कीजिए। கொடுக்கிறேன். हम सौंपते हैं அடியர்களை தாழ்த்துகிறோம். और जानते हैं कि अपने आप को हम सौंपते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता ஆமென். आमेन அல்லேலூயா. हालेलुया। கடந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்த்தோம். और गए हफ्ते में प्रकाशित वाक्य हमने देखा ஆண்டவருடைய நாமத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 நாம் பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 3:18 वचन हम पढ़ते அவர் புடமிடுகிற தேவன். वो हमें निकालते हैं। பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புடமிடுகிறவர் நம்ம கடைசியாக நாம பார்க்கிறோம் வெண் வஸ்திரத்தை குறித்து நாம பார்க்க இருக்கிறோம். और यहाँ से हम देखने वाले कि सफेद वस्त्र के बारे में வெண் வஸ்திரங்களை குறித்து நாம பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. और श्रेष्ठ वस्त्र के बारे में हम जानने की परमेश्वर में मदद करें। அந்த 18ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு முறை நாம் வாசித்து விடுவோம். और इस वचन को हम एक बार पढ़ेंगे। வாசிக்கலாம். நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு ம். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையோ ம். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு ம். நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ ஆமென். பார்வை அடையும்படிக்கு ம். உன் கண்களுக்கு கலிப்பம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். इसीलिए मैं तुझे समित देता हूँ कि आग में ताया हुआ सोना मुझसे मोल ले कि धनी हो जाए और श्रेष्ठ वस्त्र ले ले कि पहनकर तुझे अपने नंगेपन की लज्जा न हो और अपनी आंखों में लगाने के लिए सुरमा ले कि तू देखने लगे। ஆமென். இப்ப நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்கிறதை நாம கடந்த நாட்களிலே பார்த்தோம். और आग में ताया हुआ सोने के बारे में हमने गए हफ्ते देखा था। பொன் பரிசுத்தத்தை குறிக்கிறது, और जो सोना है पवित्रता के बारे में बताता है விசுவாசத்தை குறிக்கிறது. और विश्वास के बारे में बताता है। ஆமென் சொல்லுமா? ஆமென்। விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. और विश्वास जो है परखा जाता है அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். और नाश होने वाला सोना जो आग में ताया जाता है அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு और उससे में तुम्हारा विश्वास जो वो तब ताया जाता है। என்று சொல்லி அந்த வசனத்தை நாம கவனித்தோம். इस वचन के बारे में हमने देखा था। இன்றைக்கு நாம் பார்க்கிற இரண்டாவது காரியமாக வெண் வஸ்திரத்தை குறித்து பார்க்க और இருக்கிறோம். दूसरा हम देखने वाले कि श्रेष्ठ वस्त्र के बारे வெண் में। வஸ்திரம் என்பது பரிசுத்தவான்களுடைய நீதிகள். और श्रेष्ठ वस्त्र जो है पवित्र लोग का है பரிசுத்தவான்களுடைய நீதிகளை குறித்து ஆண்டவர் और பேசுகிறார். पवित्र लोग के धर्म के बारे में कहा जाता है। லவோதிக்கேய சபையிலே வெண் வஸ்திரங்கள் நிறைய வஸ்திரங்கள் இருந்தது. और लवोदिकिया की सभा में बहुत सारे वस्त्र थे ஒரு ஆடைகள் அவங்களோட குறைகள் கிடையாது. और कोई भी वस्त्र का कमी नहीं था। ஏராளமான வஸ்திர தொழிற்சாலைகள் அங்கு இருந்தபடி நல்ல வஸ்திரங்களை உருவாக்கினவர்களா இருந்தார்கள். और बहुत सारे कपड़े बनाने के भी महानगर होने का अच्छे वस्त्र वहाँ पर थे। ஆனால் ஆவிக்குரிய வெண் வஸ்திரம் அவர்கள் தரித்துக் கொள்ளவில்லை.
தரிக்கவில்லை. लेकिन आत्मिक वृत्ति का श्रेष्ठ वस्त्र उन्होंने धारण नहीं किया था। ஆவிக்குரிய வெண்வஸ்திரம் தரித்துக் கொள்வது தவறிவிட்டார்கள். और आत्मिक वस्त्र को पहनने के लिए उन्होंने गवा दिया। சரீரத்துக்கு ஆடை எப்படியோ அப்படியே ஆத்மாவுக்கு பரிசுத்தமாகிய வெண்வஸ்திரம் ரொம்ப அவசியம். और शरीर के इस प्रकार हमें कपड़ा जरूरी है, उसी रीति हमारे आत्मिक वृत्ति के श्रेष्ठ वस्त्र भी जरूरी है। பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்படுகிறது. और हमारे पाप यीशु मसीह के लहू से धोया जाता है। நாம் வசனத்தால புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். और वचनों के द्वारा हम जांचे जाते हैं। பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் அசுத்தங்கள் நீங்கி வெண்மையாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். और पवित्र आत्मा से भरकर हमारे जो अशुद्ध कार्य वो हमसे निकल जाते हैं, हम शुद्ध होते हैं। ஆகவே இப்படி இயேசுவின் இரத்தத்தாலும் அவருடைய பரிசுத்த வல்லமையினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த வஸ்திரங்களை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். और यीशु मसीह के लहू के द्वारा उनके सामर्थ के द्वारा हम उनके वस्त्र को हम पहनते हैं। அந்த ஜனங்களிடத்துல அந்த வஸ்திரங்கள் தயாரிப்பு இருந்தாலும் வெண் வஸ்திரங்கள் பரிசுத்தம் என்கிற அந்த வஸ்திரம் அவங்ககிட்ட காணப்படாமல் போய்விட்டது. लेकिन उन लोगों के पास बहुत सारे वस्त्र होने के बावजूद भी श्रेष्ठ वस्त्र उनके पास नहीं थे। பரிசுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் என்று வேதம் சொல்கிறது. और एकदम पवित्र और प्रकाशित वस्त्र करके वचन कहता है। பரிசுத்தமான வெள்ளிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகள் என்று சொல்லப்படுகிறது. और पवित्र वस्त्र जो पवित्र लोग के जो धर्म का है। பரிசுத்தமான பிள்ளைகள் பரிசுத்த வஸ்திரம் தரித்து தன்னோடு கூட நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். और पवित्र परमेश्वर के पवित्र वस्त्र को पहनकर उनके साथ चलने की परमेश्वर चाहते அவரோடு हैं। கூட வெண் வஸ்திரம் தரித்து நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். और उनके साथ उस श्रेष्ठ वस्त्र को पहनकर चलने के लिए वो बोलते हैं। நாமெல்லாம் ஒரு நாள் வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடக்க போகிறோம், இருக்க போகிறோம். और हम एक दिन परमेश्वर के साथ उस श्रेष्ठ वस्त्र को पहनकर हम रहने वाले हैं। அதைத்தான் லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் பார்க்கிறார், இவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று और சொல்லி. इससे ही लौकिया की सभी के परमेश्वर कहते हैं कि ये वो वस्त्र पहनकर मेरे साथ चलेगा। ஆனா அவரிடத்தில் அந்த வஸ்திரம் காணப்படாமல் இருக்கிறது. लेकिन उनके पास ये श्रेष्ठ वस्त्र नहीं थी, நீதிகள் கிடையாது. धर्म नहीं था। வெண் வஸ்திரம் என்று சொல்லப்பட்ட நீதிகள் அங்க இல்ல. और श्रेष्ठ वस्त्र कहने वाले धर्म उनके पास नहीं थी। பரிசுத்தமும் அங்க கிடையாது. और पवित्रता भी नहीं थी। அதனால ஆண்டவர் மிகுந்த வருத்தப்பட்ட அந்த காரியத்தை சொல்லுகிறார். और परमेश्वर बहुत ही दुख उठाकर इस कार्य को बताते சரி, हैं। லவோதிக்கேய சபைக்கு சொல்லப்பட்ட நம்ம சபைக்கு என்ன வேணும்? लौकिया की सभा के परमेश्वर कहते परंतु हमारी सभा के लिए क्या நம்ம कहते हैं? சபையுடைய நடத்துதல் எப்படி இருக்கிறது? और हमारा सभा का आचरण की स्थिति है। நாம எப்படி இருக்கிறோம்? और हम कैसे हैं? அப்படி சிந்திப்பதற்காகத்தான் ஆவியானது வசனங்களை நம்மோடு பேசுது. और ये सोचने की पवित्र आत्मा आज भी हमसे बात करते हैं। ஆமென். आमीन। அப்ப நம்ம இந்த வசனத்தை நன்றாய் தியானித்து நம்முடைய நீதிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணும். तो हमें वचन अच्छे से हमें ध्यान लगाकर हमारा हृदय परमेश्वर के सम्मुख पर सही होना चाहिए। பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் காணப்படணும் ஆண்டவர் விரும்புறார். और फरीसी और सदुसी भी ज्यादा तुम्हारा धर्म ऊपर होना चाहिए क्यों कहते हैं। ஆமென் சொல்லுமா? நிறைய அரசியல்வாதிகளும் பொன்னாடைகள் போட்டுவாங்க. और बहुत सारे नेता जो है उनके लिए कपड़ा डाला जाता है ऊपर, ஒரு வஸ்திரத்துக்கு மேல போடுவாங்க. और एक अच्छे कपड़े को उनके ऊपर लगाते हैं இந்த सम्मान करते ஆடையை हुए। பொன்னாடையாய் போடுகிறேன்னு சொல்லி போடுவாங்க. और सम्मान करने के लिए इस कपड़े को आपके ऊपर डालते हैं क्यों कहते हैं। எப்படிதான் பொன்னாடைகள் போர்த்தினாலும் और कितना भी अच्छे कपड़े उनके ऊपर लगाए तो भी அவங்க பொன்னாடைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. वो उस वस्त्र के योग्य जरूर नहीं होते हैं। பயங்கர குண்டாகிரி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. और बहुत सारे गुंडागिरी करते हैं। மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. और लोग की अच्छा योजना लेकर आने वाले लोग नहीं रहते हैं। ஆகவே அவர்களுடைய ஒரு கேட்டகரி தனியாக இருக்கிறது. और इसलिए उनका एक अलग ही होती है। எவ்வளவுதான் வெண் வஸ்திரம் போட்டு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவங்க வெண்மையாக அவங்க பரிசுத்தம் அவங்ககிட்ட கிடையாது, நீதியும் கிடையாது. और कितना भी सफेद कपड़ा जो नेता लोग डाले तो भी उनके अंदर पवित्रता नहीं ஆனா रहती है। தேவ பிள்ளைகள் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கும் போது அது ஒரு பெரிய பரிசுத்தம் நீதிகளாக காணப்படும். लेकिन जब परमेश्वर के लोग उस श्रेष्ठ वस्त्र पहनते तो बहुत ही पवित्रता का कार्य है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। ஏராளமான ஜனங்கள் வந்திருந்தாங்க இந்த அடக்க ஆராதனையில. और बहुत सारे लोग आए थे उस पासवान के दफनाने के आराधना அநேக में। பரிசுத்தவான்கள் வெண் வஸ்திரம் தரித்து வந்திருந்தாங்க. और बहुत सारे पवित्र लोग सफेद कपड़ा पहनकर आए பார்க்கும்போது थे நல்லா இருந்துச்சு. और देखने के बहुत अच्छा लगा। ஒரு சபையில திருவிருந்து கொடுக்கறாங்க. और एक सभा में जो है प्रभु भोजन देते हैं। நம்ம சபையை விட ஒரு 20 மடங்கு பெருசு. और हमारे सभा से भी 20% ज्यादा रहेगा। அவ்வளவு பெரிய சபையில லைன்ல அப்படி சாப்பாடு உட்கார்ந்த மாதிரி எல்லாரும் லைன்ல உட்கார்ந்திருக்காங்க. और इतने बड़ा सभा का सारे लोग खाना खाने के लिए एक लाइन पर ऐसे बैठे ரெண்டு थे। லைன், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன். और ये साइड एक लाइन था और दूसरे साइड एक लाइन था நீட்டமா உட்கார்ந்திருக்காங்க. और एकदम सीधा वो बैठे थे। அதுல பாஸ்டர் போய் ரெண்டு பக்கம் கொடுத்துக்கிட்டே போறாரு. और उसमें पासवान जो दोनों तरफ से वो अपने भोजन को देते हुए அப்பம் आते ரசம் हैं। கொடுத்துக்கிட்டே போறாரு. उन्हें रोटी और दाल को देते आते हैं எல்லாருமே முழங்கால் நின்று வாங்குறாங்க. और सभी लोग घुटना टेक कर उसे लेते हैं பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. और देखने के लिए बहुत ही अच्छा लगा। சகோதரிகளுக்கு ஒரு பக்கம்,
और जो बहनें उनके लिए एक तरफ था அப்படி 3 லைன் பெருசா இருந்துச்சு. और इस तरह 3 लाइन बड़े बड़े थे அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் வெண்ணுடை அணிந்திருந்தாங்க. और सारे लोग हम पर सफेद कपड़ा அது पहने थे பார்க்கும்போது நல்ல அழகா காட்சி அளித்தது. और जब वो देखे तो बहुत ही अच्छा दिखा சில சபையில இப்படிக்கா இதுக்காக நம்ம வெண்வஸ்திரமாவது மூலமாவது நம்மை பரிசுத்த வெளிப்படுத்துன்னு சொல்லி ஒருவேளை அவங்க வெண்வஸ்திரம் தரித்து தங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். और एक सभा में अपने आप को पवित्र दिखाने के लिए सफेद कपड़ा पहनकर दिखा सकते हैं எப்படியோ வெண்மை ஒரு நீதி தான் காணிக்கிறது. और सफेद जो है हमेशा एक न्याय को ही दिखाता है பரலோகத்துல அந்த வெண்ணுடையை நாம பார்க்க போகிறோம். और स्वर्ग राज्य में उस विशेष वस्त्र को हम देखने वाले அங்க हैं எங்கும் வெண்மை மயம். वहाँ पर हर एक जगह पर सफेद है அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया சரி, வேதம் சொல்லுகிறது மூன்றாவதாக நாம் படிக்கிறோம். கண்களுக்கு களிக்கம் போடும்படியாக அவர் பேசுகிறார். और कहते हैं कि अपनी आंखों में लगाने के लिए सुरमा ले கண்களுக்கு களிக்கம் आंखों के लिए सुरमा இது ரெண்டு வகையாக காணப்படுகிறது. ये दो तरह के हैं ஒன்று கண்ணுக்கு சுத்தம் பண்ணுவதற்காக போடப்படுகிறது. एक तो अपनी आंखों को शुद्ध करने के डाला जाता है நல்ல பார்வை கிடைப்பது. कि अच्छे से वो देख सके நம்ம இந்த மும்பைல அப்படி பார்த்தாச்சுன்னா அப்படியே பெண்கள் அப்படி கழிக்க போட்ட மாதிரி இல்ல. अगर हम मुंबई में देखें तो जो स्त्रियां इस प्रकार डालते हुए नहीं दिखते हैं ज्यादा சில பேர் போடுறாங்க. लेकिन कुछ लोग डालते ரொம்ப हैं குறைவு. बहुत ही कम அந்த உமைக்கு கழிக்க போடுவாங்க கருப்பா. और ऊपर भी वो लगाते हैं उनके आंख போடும்போது கண் இன்னும் பளிச்சுன்னு தெரியும். और जब वो डालते हैं तो उनका आंख और अच्छा दिखने लगता है அல்லேலூயா. हालेलुया குதிரை இருக்கு பாருங்க. குதிரைக்கு கழிக்க போடுற மாதிரி இப்படி மறைவு கட்டியிருப்பாங்க. और जो घोड़ा है उसके लिए उसके आंखों की ओर पर एक कपड़ा डाला जाता है அது இப்படி ஒரு மறைவு மாதிரி இப்படி இருக்கும். और एक पट्टा रहता है उसको बाजू का ना